லாட்ரி ரேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8/7/2025 கசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சிங்கிள் நம்பரே இருக்குது. நம்ம கொஞ்சம் நாளாக மெத்தட்ஸில் நல்லா நம்ம கொஞ்சம் வின்னிங்ஸ் மாற்றி கொடுத்துருந்த வீடியோவில் இன்றைக்கி மெத்தட்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? அதே மாதிரி கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் நம்பர் இருக்கிற மாதிரி இருந்தால் 81 29 88 12 96 நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் புக்கிங் எடுத்துகிட்டு நீங்கள் நம்பர் இருக்கிற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நம்பர் இருக்கிற இருந்தால் கேட்டு நம்பர் வச்சுங்க. வின்னிங் அமௌண்ட் வந்து உடனே வந்து கொடுத்துருவாங்க. வின்னிங் அமௌண்ட் லேட்டெலாம் பண்ண மாட்டேங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்ம அதை எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 114 நம்ம வந்து எடுத்துக்கலாம். 114 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 114 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐனுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் எடுக்கிறோம். ஒரு பரமான நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 18. ஓகேவா? 18ங்கிற நம்பரை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதறக்கூடிய பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2 அப்படி இல்லைன்னா 7. ஓகேவா? 2 7. ஓகேவா? 2 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சுட்டு நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இல்லை 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 எஸ்ஏன் ஆப்ஷன் 18 போட்டு எடுக்கல. நமக்கு முதக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? ஓகே, 657 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். அது நம்ம 227 எஸ்ஏன் ஆப்ஷன் 18 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 எஸ்ஏன் ஆப்ஷன் 18 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சுருக்கு. நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 119 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 119 எஸ்ஏன் ஆப்ஷன் 18 போட்ட ஐடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அப்படி இல்லைன்னா 3. ஓகேவா? 7 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 119 வச்சுருக்கேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் ரெண்டுமே இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காகவே கொண்டு வந்திருக்கேன். கம்பல்சரி ஆல் போர்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி விளையாடுவாங்க. கம்பல்சரி வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாரமாக கொஞ்சம் மாற்றி மெத்தட் போட்டிருந்தோம். இன்னும் பார்த்தா ப்ராப்பரான ஒரு மெத்தட் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் நமக்கு வந்து 7 3 இதில் இனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வரும்னு சொல்கிறேன். கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 114 நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட பரமான நம்பர் பார்த்திங்கன்னா 98. ஓகேவா? 98 வச்சு எடுக்கிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது நமக்கு வந்து 6 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 657. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 657 வச்சு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 657 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 227 எஸ்ஏன் ஆப்ஷன் 98 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 3 கிடச்சிருக்கு. 4 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்து நம்ம வந்து 227 வச்சுருக்கல நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
046 SN ஆப்ஷன் 98 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கேட்டக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைன்னா 2 ஓகேவா. 1 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பாதி நம்ம வந்து 046 வச்சிருக்கு, நமக்கு 1 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 119. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம வந்து 119 SN ஆப்ஷன் 98 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அடுத்து 2 0 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 119 வச்சுருக்கோம், நமக்கு பார்த்தீங்கன்னா 0 அடுத்த 2 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0க்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 நம்பர் வந்தாலும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா. ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 3 வந்து கேமில் இல்லாமல் இருக்காது. அப்படி தான் நம்ம கணிப்பில் எடுத்து வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்தபடி இன்னொரு ஆல் போர்டில் நமக்கு 0 2ல் ஒரு நம்பர்ஸ் வரணும். மெயினாக டார்கெட் பண்ணுறது 7 3 டார்கெட் பண்ணுங்கள். 0 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்து வந்திருக்கேன் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 70 07 30 03 72 27 32 23 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா.